இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வத்த குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 5-6 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 20 பூண்டு பல், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சத்தூள், அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க. புளி தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம சுண்டைக்காய் வத்தை, மணத்த தக்காளி வத்தை 2 வத்தையும் நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் தான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டே. அதை சேர்த்து இறக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வந்துட்டு